ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் யாரொருவர் அடங்காதாரே. இன்னும் ஆட்டம் ஆடுறான் பத்தி ஐயா, அவன் ஆட வைக்கிறான். எப்படி ஆடினவே பாரு, உட்காந்துருக்கான் பாத்தி ஐயா, அடக்கி வச்சுட்டான். சரி சரி போதும் போதும், மணி 12 மணி ஆக போகுது, புறப்படலாமான்னு இப்படி எந்திரிக்கிறான் பாருங்க. அப்போ சாமி என்ன பண்ணுறாரு, கடப்பரை விட்டு கிளப்புற, எந்திரி முதல்ல எந்திரி. ஓட்டு வித்தால் யார் ஒருவர், அப்படி போகிற ஆளை பிடிக்காத, கோ கோ கோ, கிளம்பு. இன்னும் எத்தனையோ பிறவி பன்றியாய் கழுதையாய் பேயாய் கணங்களாய் பிறந்து இறந்து அப்புறம்தான் எங்கள் அப்பன்ட்ட வருவேன், உன்னால் கேட்க முடியாது போடா. திருமுறையை கேட்டால் ஒன்றா காது ரெண்டும் அடைக்கும், என்னமோ கசக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், உனக்கு இன்னும் எத்தனையோ ஜென்மம் பிறவி இருக்குன்னு அர்த்தம். இன்னும் அடுத்தது பாட மாட்டாரா, இன்னொன்று சொல்ல மாட்டாரான்னு யார் மனசில் ஏக்க வருதோ, இதுதான் உங்கள் கடைசி பிறவின்னு எழுதி வச்சுக்கோங்க. கடைசி பிறவி. ஓட்டு வித்தால் யார் ஒருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் இல்லை நான் கேட்காம போக மாட்டேன் அப்படின்னு அப்படியே உருகி ஓரமா, உருகுவித்தால் யார் ஒருவர் உருகாதாரே. நான் பாடணும்னு ஆசை, மனசுக்குள்ள நிறைய என்ன வருது பாடணும்னு. கௌசல்யாமா மாதிரி, நம்ம குற்றாலம் மாமாமா மாதிரி. ஆனால் வாய் தான் அப்படின்னு பேசுது. ஆனால் பாட்டு இது வரைக்கும் வருதுங்க, இதுக்கு மேலே வெறும் காற்று தான் வருது. நிறைய பேர் பாடுறாங்க, சில பேர் இருக்கிறான் பாடவும் மாட்டான், காற்றும் வராது. அப்படி ஆசை நான் கண்டுபிடிப்பேன், தெரியும். அப்படி சில பேர்லாம் ஏமாத்துவோம், கடவுளையே ஏமாத்துறவங்களா சார் நம்ம தான். பாட்டு பாடுற மாதிரியே ஆக்ஷன்லாம் நடக்கும். இந்த பின்னணி பாட்டு இல்லை, அதுதான். அது ஏன் பண்ற, அதை பாடு, உங்களால் முடிஞ்சதை சொல்லு, வெக்கம் இல்லாமல் பாடுங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு சைவத்துக்கு நாங்கள் பத்தாது, எங்களாலேயே முடியல. ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கலந்து போய் வாடி 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 வழியற்ற மாந்தர்கள் கோடி 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 கோடி. என்னால் முடியல. எல்லாரும் வரணும். இலங்கை திருநாடுக்கு போக வேண்டி இருக்குது, எல்லா ஊருக்கும் போக வேண்டியிருக்கு. எல்லா ஊர்லையும் கேட்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் கிராமத்துக்கு வாங்க. எத்தனை ஊருக்கு போகிறது, என்ன பண்ணுறது? அந்த ஊரில் போனால் அவனை உட்கார வைக்கிறவங்களையும் போதும்னு ஆகிடுது. ஸ்கூல் வாத்தியார் வேலைக்கு போக வேண்டிய நான் என்ன பண்ணுறது? எல்லாம் சைலண்ட் உட்காருங்க. எங்கே போகிற, உட்கார்றா டீச்சர் அப்படிங்கிறான். அப்புறமா உட்கார்றா. என்ன பண்ணுறது? தமிழ் புலவர் பட்டையை படிச்சுவிட்டு இப்போ வாத்தியாராக போகணும்னு நினச்சி தமிழ் வாத்தியாராக போகணும்னு கடைசியில் இப்போ இசையும் தமிழும் கலந்து வந்துருச்சு. செவனேன்னு சம்பளம் வாங்கிட்டு எங்கேயா உட்காந்துருப்பேன் வாத்தியாரா. இன்னைக்கு ஆமாம், உங்களோட தான் இவ்வளோ பாடுபடுறேன். என்ன சொல்ல வர்றேன், அதை விட ஒரு பெரிய சிரமம் என்னென்னா, இத்தனை பேரையும் ஒரு 2-3 மணி நேரம் ஒரு மண்டபத்தில் வச்சு அடைச்சி வச்சு கையில் செல்ஃபோனை தொட வைக்காமல், திரும்பி பார்க்காம, பின்னாடி யாராவது நோண்டுனா கூட சத்தம் போட்டு வரியா அவர் அப்படின்னு சொல்லாமல், பாத்ரூம் வந்தாலும் அப்படியே உட்காந்துக்கிட்டு, இன்ட்ரோவிலே இல்லாமல், ஆமாம் அப்படின்னு ஞான படத்தை சொல்பவர்கள் அப்படின்னு பண்ணுறதுனால இது பெரிய ஒரு சாதனை தான். இது பெரிய சிரமம். அதற்குன்னு ஒரு திறமை இருக்கணும், கேட்டால் முடியாது. அது ஈசன் நமக்கு கொடுத்துருக்கிறார், எல்லாத்துக்கும் கொடுப்பார். நீங்களும் உருவாகணும். நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள்லாம் உருவாகணும். சும்மா வெறுமனே பாட்டு பாடுறதை விட பொருள் சொல்லணும், விளக்க சொல்லணும், கூச்சப்படக்கூடாது. 10 பேர் கிடைச்சாலும் உட்காந்து சொல்லுங்கள், 5 பேர் வந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள், சொல்லி பாடுங்க, அர்த்தம் சொல்லுங்கள், விளக்க சொல்லுங்கள், கதைகளை சொல்லுங்கள், நாயன்மாவுடைய புராணத்தை சொல்லுங்கள். அப்போ தான் திருக்கூட்டம் வளரும், உங்கள் அறிவு வளரும், திறமை வளரும், உங்கள் வாழ்வும் வளரும். பாட்டு வித்தால் யாரொருவர் பாடாதாரே, பாடணும். பாட வைப்போம் எல்லாரையும்.
சில பேர் கும்பிடவே மாட்டான், கும்பிட்றா கும்பிட்றா அப்படின்னு. சரி இப்படி, ஐயோ நெஞ்சு வலிக்குது, அதே கையை அங்கே வைக்கிற அந்த அடிப்பாங்க. இப்போ அப்படி பண்ணுறா, வணக்கம் சொல்கிறா அப்படின்னா இந்த கையை எடுத்து இப்படிங்கிறான் வணக்கம். அது என்னடா வணக்கம், புதுசாக வந்துருச்சு. சில பேர் இப்படிமா, கடவுளுக்கே அப்படிதான். யாருக்கு? பெருமானுக்கே. அப்புறம் இது மட்டும் தான் வேலை செய்யும். பாகப்பிரிவண்ண சிவாஜி கணேசன் மாதிரி சிரமந்தான். ஏன் இந்த 2 கையை சொல்றார் மணிவாசகர்? கரமலர் மொட்டித்து இருதய மலர கண் களி கூற நுண் துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி என்னை வளர்த்தனை போற்றி. கைகால் கூப்பி தொழி, சும்மா தொழாத, கடிமா மலர் தூவி நின்று, கடினா தேன், தேன் சொரிந்த மலர்களை வைத்து தொழு. யாரை தொழணும்? எங்கள் பெருமானை தொழு. எந்தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கள் காண்மின்களோ. அவனை பார், அவனை பற்றி பேசு, அவன் புகழை கேள், அவனுடைய திருவடியை 2 கைகளால் மலரை கொண்டு வணங்கு. சித்தம் தெளிவீர்கள் அத்தனாரூரை, சித்தம் தெளிவீர்கள் அத்தனாரூரை, பக்தி மலர் தூவ முத்தியாகுமே. திருவாரூருக்கு போங்க, அங்கே இருக்கிற பூவை அப்படி வாங்கி விளக்கி வாங்கி அந்த பூவை 2 கையில வச்சு கொள்ளுங்கள்னு சொல்கிறார் ஞானசம்பந்தர். சித்தம் தெளிவீர்கள், நல்ல புத்தி உடையவர்களே வாங்க, சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை. திருவாரூரை போய் நீ ஒன்றும் ஐயா இந்த பூவை கொண்டு போய் யார்கிட்ட தர்றது, நானே போடலாமா இல்லை உள்ளே இருக்கிற பூசைக்கட்டை தரலாமா, அவர் வாங்கி கீழே வச்சு விட்டாரே, நான் போட முடியலையே சாமி, நீ யார் கையிலையும் தர வேண்டாம், இங்கே புரோக்கர் வேலையே வேண்டாம், நீங்களே குருக்கள், நீங்களே அடியார், சாமி அங்கே இருக்கிற, நீங்கள் இருக்கிற பூவை கொண்டு போ நேர. அந்த கோபுரத்தை பார்த்து ஆரூரான்னு சொல்லி அப்படி தூவி போடுங்கிறார். சித்தம் தெளிவீர்கள் அத்தனாரூரை, பக்தி மலர் தூவ முத்தியாகுமே. பிறவி அறுப்பீர்கள் அரவனாரூரை, மறவதே துமில் துறவியாகுமே. துன்பம் துடைப்பீர்கள் நண்பன் அணியரூர், நண்பன் மலர் தூவ இன்பமாகுமே. இந்த 2 வரியை பாடினாவே போதும். சொல்றார் ஞானசம்பந்தர், வாசி தீரவே காசு நல்குவீர். குற்றமில்லாத ஊரில் வாழ்கிற நீயே குற்றம் உள்ளே காசு தரலாமான்னு கேட்குறார். ஞானசம்பந்தர் மாதிரி பொடி வச்சு பேசுறது யாருமே கிடையாது. உன் ஊர் குற்றம் இல்லாத ஊர், நீ குற்றமில்லாத சாமி, ஆனால் நீ தர்ற காசு மட்டும் குற்றமாக இருக்கலாமான்னு பொடி வைக்கிறார், ஊசி ஒடி வைக்கிற மாதிரி. வாசி தீரவே, வாசினா குற்றம், வாசி தீரவே காசு நல்குவீர், வாசி தீரவே வாசி தீரவே. நிறைய பேர் காசு நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் இந்த பாட்டு நமக்கு தேவையில்லைங்க, காசு நிறையா இருக்குது சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காசு யாருக்கெல்லாம் நிறைய வேணுமோ அவங்கெல்லாம் வாயை திறந்து பாடுவார்கள் என்று எண்ணுகிறேன். வாசி தீரவே, பார்த்தியா, காசு நல்குவீர், வாசி தீரவே மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே, மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே. இறைவராயி நீர் மறைகொள் மிழலையீர், கரைகொள் காசினை முறைமை நல்குமே. மடத்தை நடத்தணும், அடியாருக்கெல்லாம் சாப்பாடு போடணும், நிறைய அடியாருக்கெல்லாம் உதவி செய்யணுங்கிற எண்ணம் நிறையா உண்டு. இப்போ காசுக்கு எங்கே போகிறது அப்படின்னா,
திடீர்னு காசு வேணும் அப்படின்னு நினச்சா நான் எங்கேன்னு பார்க்க மாட்டேன். பாத்ரூமாக இருந்தாலும் சரி, குளிக்கிறதா இருந்தாலும் சரி, அங்கே போய் உட்காந்து வாசி தீரவே காசு நல்குவீர் மாசல் மிடலையே ஏசலில்லையே இறைவராயினீர் மறைகொள் மிடலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே செய்ய மேலியீர் மெய்கொள் மிடலையீர் பைகொள் அளவினீர் உய்ய நல்குமே நீரு பூசி நீர் ஏறதேறி நீர் கூறு மிடலையீர் பேரும் அருளுமே. சரி, இதை பாடி முடிச்சுட்டு அடுத்து இன்னொன்று பவரான இன்னொரு டோஸை போடுவேன். இன்னொரு டோஸ் ஒன்று இருக்குது, பவர் டோஸ். இது சாதாரண 500 பவர் தான், அடுத்து 1000 பவர் ஒன்று இருக்குது. இடறினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழ தொழுதழுவே கடல் தனில் அம்முதோடு கலந்த மிடரில் அடகிய வேதியனே இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகழ தொழுதழுவே கடல் தனில் அம்முதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே இதுவோ யமயாளுமாறு தீவதொன்றமதில்லையே அதுவோ உனதில் அருள் ஆவடு துறையரணே. எங்கிருந்தாவது யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒரு 1000 ரூபாயாவது கொடுப்பார். இது எதுக்கு சொல்ல வர்றேன்? நான் தரமாட்டேன், பாடினது நான் தரணும் இல்லையா? கேட்டது நீங்கள். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, பதிகத்துக்கு இருக்கிற ஆற்றல் யாருக்கும் தெரியாது. கல்யாணமே ஆகலை, ஒரே பிரச்சனை, குடும்பத்தில் இடர்பாடு. நான் சொன்ன மாதிரி இந்த சைவத்துக்குள்ளே வந்துட்டா இந்த பழைய பிரச்சனைலாம் பழைய ஃபைல் எடுக்கிற மாதிரி முதல்ல சாமி எடுப்பார். எடுத்து எல்லாம் கிளியர் பண்ணுவார். இந்த கரார் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, காடு கரார் பண்ணுறதுன்னு. இந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் மீண்டும் நம்ம நினைப்போம், ஒருவேளை இங்கே வந்ததுனால தான் பிரச்சனை அதிகமாச்சோ. இல்லைடா, பிரச்சனையை முடிக்கிறதுக்காக சொல்கிறார் சொல்யூஷன். 500 வருஷம் பிரச்சனையை முடித்த மாதிரி, 50 வருஷம் பிரச்சனையை முடித்த மாதிரி சைவத்துக்குள்ள வந்துட்டா பிரச்சனையெல்லாம் முடிக்க போகிறாருன்னு அர்த்தம். அதனால் கவலைப்படக்கூடாது. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அல்லால் நலமிலன் நன்மையே தருவான் சிவபெருமான். சிவபெருமான நம்பி கெட்டவர்கள் எவருமே இல்லை. நம்பி கெட்டவர் எவரையா உமை நாயகனை மயிலையில் வாழும் இறைவனை நம்பி கெட்டவர் எவரையான்னு பாடினால் ஒரு பெரியவர். நம்பினால் நடராஜா, நம்பாதவருக்கு என்ன ராஜா? யமராஜா. நடராஜா நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா 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 நித்திய நடராஜா 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 நித்திய நர்த்தன நடராஜா 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 நித்திய நர்த்தன நடராஜா. நிறைய பேர் இந்த மந்திரம் சொன்னால் என்ன செய்யணும்னு தெரியும். சில பேருக்கு இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நிறைய நிகழ்ச்சி. சில பேர் தெரியல, பாவம். தெரிஞ்சுக்குங்க என்ன பண்ணணும்னு. 2 கையும் தலைக்கு மேலே போகணும். போய் சிதம்பரத்துக்கே போய் அம்பலவான பெருமான் முன்னாடி நிற்கிறாரு. அவருக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பெரிய காரியம் எது தெரியுமா? இந்த மந்திரத்தை சொல்லணும். எப்படி சொல்லணும்? தட்டி சொல்லணும், சத்தமாக சொல்லணும். அப்படி யாரெல்லாம் கை தலைக்கு மேலே போகலையோ அவங்க முதுகில் ஏதோ ஒரு பேய் வந்து அமுக்குதுன்னு அர்த்தம். ஒரு பூதமோ ஒரு பேயோ ஒரு செய்வன சூன்யமோ ஏதோ அமுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எத்தனை பேர் அமுக்குது, யாரெல்லாம் விட்டு ஓடுதுன்னு இப்போ நான் பார்க்க போகிறேன். பார்க்குறேன் எத்தனை பேரை அமுத்துதுன்னு பார்க்குறேன். ஐயோ தூக்கிடாத, நான் உங்களோடவே வாழ்ந்துடுறேன், என்னை விட்டுட்டு ஓடி போயிடாத, எனக்கு யார் துணையாக இருப்பா? முருங்கை மரமா புளிய மரமா? ஒன்றும் இல்லையே, எல்லா மரத்தையும் வெட்டி விட்டாங்க வேறு. அதனால் விரட்டுறதுக்கு அவர் இருக்கிறாரு. இருந்தாலும் யாரெல்லாம் அமுத்துதுன்னு இப்போ பார்க்க போகிறேன்.
யாரெல்லாம் அமுத்துலன்னு நான் அப்பதையும் பார்க்க போகிறேன், அதனால் பார்ப்போம். நடராஜா நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா 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 நித்திய நர்த்தன நடராஜா 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 சொல்லுங்க. ராஜா நடராஜா நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா 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 சிவகாமி பிரிய சிவராஜா நடராஜா நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா 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 நித்திய நர்த்தன நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா. இது யாருக்காவது சிரமமா? கை வலிக்குதா? 2 நிமிஷத்துக்கே கை வலிக்குதுன்னு சொன்னால் மகாராஷ்டிராவில் ஒருத்தர் இப்போ அடித்தாம்பார் ஒருத்தர் 4 பேரை என்சிசியில் அந்த மாதிரி படுக்க வச்சு அடிக்கணும் பின்னாடியே இல்லையா? இது தேவையா? இங்கே தூக்கலைன்னா காக்கி பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் போட்டு நிற்பாங்க. எல்லாம் எடுப்பா தம்பி லைசன்ஸ் எடு லைசன்ஸ் எடு. அங்கே போய் சார் 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 அப்படின்னு நிற்க வேண்டிய நிலைமை வராது. தைரியமாக போகலாம். எங்களை மாதிரி கொடியை சிற்ப கொடியை போட்டு அவன் நம்ம கூடுவா போய்ட்டு வாங்க சாமி அப்படிம்பா. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, சிவபெருமானுடைய வழிபாட்டில் எதை பண்ணினாலும் புண்ணியமாக வரும். சத்தியமாக சொல்கிறேன். நேற்று கூட ஒரு அன்பர் இலங்கையிலேருந்து வந்தார். அவருக்கு ஒரு பெரிய வியாதி. எல்லா அடியாரையும் பார்த்தா, நம்முடைய சுவாமிகளை போன்றவர்கள்லாம் பார்த்தாங்க. எல்லோரும் சொன்னாங்க ஒன்றும் வராது, போய் போனால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிவிட்டான். இலங்கையில் இருக்குன்னு சொன்னால் வியாதியை இந்தியாவில் இல்லைங்கிறான். பெரிய வியாதி, கேன்சர் வியாதி, யாருக்கும் வரக்கூடாத வியாதி இல்லையா? இன்றைக்கி நமக்கு பெரிய வியாதின்னு சொன்னால் அந்த சுகர் வியாதி, பெரிய தலைவலி. அது வந்துன்னா எல்லாமே வந்துடும் பின்னாடியே. முதல்ல சர்க்கரை, இனிப்பு முதல்ல கொடுப்பாங்க, முதல்ல சர்க்கரை. அதுதான் சொல்கிறார், அம்பல சர்க்கரையேம்பர் வள்ளல் பெருமான். சர்க்கரைங்கிறது அங்கே இல்லைடா, உனக்குள்ளேயே சர்க்கரை இருக்குடாங்கிறார். யார்? வள்ளல் பெருமான். சர்க்கரை உனக்குள்ளேயே இருக்குடா, தித்திக்கும் அம்பல சர்க்கரையேன்னார் இல்லையா? சார், அந்த சர்க்கரையை சாப்பிடணும்னா என்ன பண்ணுறது? தன்னை அறிந்து இன்பமுற வேண்டும் வெண்ணிலாவேன்னார். அடுத்தவனையே என்னால் புரிஞ்சுக்க முடியல, என் வீட்டுக்காரனையே புரிஞ்சுக்க முடியல, என் சம்சாரத்தையே புரிஞ்சுக்க முடியல, என் பிள்ளையவே புரிஞ்சுக்க முடியல, என்னையவே புரிஞ்சுக்க முடியல, நான் எப்படி சார் தன்னை அறிவது? நீ தன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். நிலை உயர்ந்தாலும் இல்லை இல்லை, இது அந்த தாசன் எழுதலை, எங்கள் திருமந்திர தாசன் எழுதினது, திருமூலர் எழுதியது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்னது யார்? நம்முடைய திருமூலர், பேரறிஞர் அண்ணா கிடையாது. ஆமாம்,